ராத்திரி நேரம் 2 திருடங்க எந்த வீட்ல கைவரிசை காட்டலாம்னு மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கிட்ட வந்ததும் உள்ள நுழையும் போது அந்த வீட்டு அம்மா இவங்கள பாத்துட்டாங்க. யாருடா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சத்தம் போட அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவ கழுத்தை நெரிக்க போறான். ஒருத்தன் அந்த அம்மாவும் கெஞ்சி பாக்குறாங்க. அந்த திருடன் ராகியோட கழுத்தை நெரிக்க போகும்போது ராகி அவனோட கைய கவ்வி பிடிச்சு கடிச்சிடுறா. அந்த சண்டையில ராகி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கால்ல பலமா அடிபட்டுடுது. ராகி அடிபட்டு கிடக்க கோபத்துல வெறி பிடிச்ச அந்த திருடன் அந்த அம்மாவை அடிக்க போறான். கூட வந்தவன் வேண்டாண்டா அந்த மாதிரி பண்ணாதுன்னு எவ்வளவோ தடுக்கிறான். ஆனா அவன் சொல்றத காதுல வாங்காம அந்த ஆண்டிய போட்டு தள்ளிடுறான். வீட்ல இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த குட்டி பையன் தான் இந்த கதையோட ஹீரோ கேம்ல இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கான். டேய் உங்க அம்மா கால் பண்றாங்கன்னு பாட்டி சொல்றாங்க. போன்ல பேசின அப்புறமா ஹீரோவோட அப்பா அம்மா அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹீரோவுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பயங்கர படிப்பாளி, சோடா புட்டி கண்ணாடி போட்டு இருப்பான். அவனை இந்த குரூப்ல ஜீனியஸ்னு சொல்லலாம். நடுவுல உள்ளவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் கடைசியா உள்ளவன். கொஞ்சம் சைலண்ட் டைப் ஸ்கூல்ல இவங்களை ராக்கிங் பண்றதுக்குன்னு ஒரு சீனியர் இருக்கான். இவனை பார்த்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றான், இன்னும் வெள்ளப்பணி இங்கேயே இருந்துட்டு இருக்காண்டான்னு. அதுக்கு அந்த சீனியர் உங்களை எல்லாம் அடிச்சாதான்டா நான் சொல்றது வழிக்கு வருவீங்கன்னு மிரட்டுறான். அப்போ நம்ம ஹீரோ உங்களுக்காக முட்டை கொண்டு வந்திருக்கேன், நீங்க எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம், நானே உங்க வாயில ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் வாயில முட்டையை வச்சு வாயை உடைச்சிட்டான். அந்த சீனியர் வலி தாங்க முடியாம துடிச்சு போயிட்டான். ஆனா பார்த்தா அந்த சீனியர் பையன் வேற யாரும் இல்ல, ஒரு போலீஸ்காரனோட மகனாம்.